ஷோ இவ வேற. குடிச்சு அது முழுங்கிருங்க அத்தை. அப்பா நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு பெருசா ஒண்ணும் வேண்டாப்பா, 3-4 சப்பாத்தி போதும். அதை தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி ஏதாவது சொல்லுங்க. நான் இப்படி எல்லாம் வெளியில வந்தா பெருசா எதுவும் சாப்பிட முடியறது இல்ல. இவர் என்ன சொல்றாரோ அதையே எனக்கும் சொல்லிடுங்க. எனக்கு ஒரு கிரில் சிக்கன். நீ என்ன சாப்பிடுற? எனக்கு பிரியாணி. அவருக்கு? ஏங்க உங்களுக்கு? எனக்கு பிரியாணி ஓகே. ஓகே. ராஜி உனக்கு? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். அப்போ எங்க எல்லாருக்கும் பிரியாணி ஓகே. அப்படியா? நீங்க என்ன சாப்பிடுறீங்க நீ? மலருக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்டா. ஃப்ரைட் ரைஸா? நாங்க ஆர்டர் பண்ண சைட் டிஷ்ஷே 3-4 பேர் சாப்பிடலாம். கூட 2 சப்பாத்தியா வாங்கினா நீயும் சேர்த்து சாப்பிடலாமே. எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு? அதானே, ஃப்ரைட் ரைஸ்லாம் வேண்டாம். சரிங்க அத்தை. இல்லம்மா எங்க சார் என்ன சாப்பிடுறீங்க? சுரேஷ் நீயே சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. 5 பிரியாணி, ஓகே 3 சார். சப்பாத்தி, ஒரு சிக்கன் லாலிபாப். ஓகே சார். அப்புறம் அண்ணா உனக்கு? எனக்கும் பிரியாணி ஓகே தான். அப்புறம் ஓகேப்பா. சரி, அப்போ 6 பிரியாணி கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு பட்டர் சிக்கன், ஒரு கிரில் சிக்கன். போதும் போதும், இதுவே அதிகமா தான் இருக்கும். அப்போ அவ்வளவுதான். சரிங்க சார். ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன ஃப்ரைட் ரைஸ்? வெஜ்ஜா சிக்கனா ப்ரானா? அதான் இவ்ளோ சொல்லிருக்கோமே, அது போதும். அதை விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எதுக்கு கண்டதையெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு? வெளியில வந்துட்டோம், எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடலாமே. நம்ம இத்தனை பேரு சாப்பிடுறோம், எதுக்கு தேவையில்லாம ஆர்டர் பண்ணி செலவு செய்யணும்னு தான் நினைச்சேன். மத்த யாரும் பிடிச்சத சாப்பிடுறதுக்கு நான் ஒன்னும் குறுக்கணிக்கல. ஐயோ, ஒரு ஃப்ரைட் ரைஸ் 300 ரூபாயா? ஐயோ பா கடவுளே, சாப்பாடெல்லாம் என்ன விலை விக்குது? வேணா ஃப்ரைட் ரைஸ கேன்சல் பண்ணிடலாமா? இருங்க, சப்பாத்தி, ஃபுல்கா, ரொட்டி இதெல்லாம் தனித்தனியா வாங்கி சைட் டிஷ்லாம் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது இது பிரைஸ் கம்மி தான். என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டு இப்ப இவ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு எங்கம்மா அத பத்தி எல்லாம் தெரியும்? நான் ஹோட்டல கண்டேனா இல்ல ஹோட்டல் சாப்பாட கண்டேனா? பொதுவா சொன்னேன். இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. தாம் தூம்னு செலவு பண்றாங்க. என்ன சொல்றீங்க? சும்மா நச நசன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படிதான். ஆ, எப்படியும் 5000 ரூபாய் பில்லு வந்துராது. இதுக்குதான் வீட்லயே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துடலான்னு சொன்னேன். பணம் தான் பிரச்சனைனா நானும் ஷேர் பண்றேன்.